ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஸ்பெஷல் சட்னி தான் பார்க்க போகிறோம். கார சட்னி சொல்லலாம், ஸ்பெஷல் சட்னி சொல்லலாம். நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் வேணும்னு சொல்வீங்க. அந்த சட்னி பத்தவே பத்தாது. அதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்ப்போமா? நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 200 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து இப்படி அழகாக வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் 4 காஞ்ச மிளகாய் நல்லா எடுத்துருக்கேன். ஏன்னா நல்லா காரம் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய தேங்காய் இந்த பாருங்க, இந்த பொடிசாவை அரைஞ்சிக்கங்க, திரும்பி வச்சுக்கங்க. அப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு. அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி வச்சுருக்கேன் இருக்குது. அப்புறம் எதிர்ப்பு சக்திக்கு கொத்தமல்லி கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். நல்லா வதங்கணும். இப்போ வதக்கும் போது பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். அதுமாதிரி கருப்பு உளுந்து சொல்லிடுவோம். இது ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கருப்பு இது வச்சுருக்கோம்ல உளுந்து, அந்த உளுந்தை போட்டு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வரும்போது எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்ததான் மீதி எல்லாம் போடணும். லாஸ்ட்டாக சீரகம். இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ஹெல்த்து, நல்லா பலன் வேறு. முதுகுவலி இருக்கவங்களாம் கூட கருப்பு உளுந்து நீங்கள் களியெலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த களியை கூட உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எங்கள் வீட்டில் செய்வோம். கருப்பட்டி வச்சு செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெண்டு. கருப்பட்டி வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். அதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். கடாய் வச்சாச்சு. இனிமேல் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் எனக்கு. அப்போ உளுந்து போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டா அதுக்குள்ள வெங்காயம் போட்டுருவோம். கலர் மாறிடுச்சு. அதுக்குள்ள வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம். இதோடைய ஐட்டங்களா நல்லா வறுபடணும். வதங்குற தக்க தான் டேஸ்ட்டு நமக்கு. தக்காளியும் அரிஞ்சு போட்டுருவேன். தக்காளியும் அறியல. தக்காளியும் 2 தக்காளி. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? எல்லாருமே அது அந்த தட்டையே நம்ம எடுத்து தொட்டு அதை முடிச்சிடுவோம். காலி பண்ணி நக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இன்னும் வதங்கி இது இன்னும் வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டு மூடிடுவோம். நமக்கு தேவைக்கேற்ற உப்பு. அவ்வளோதான், மூடிடுவோம். அது பாட்டுக்கு வதங்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டு வந்துடுங்க. அதிலே தண்ணி விடும். பார்க்க எவ்வளோ அழகாக இப்போயே வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் அது வதங்கணும். வதங்க தான் நமக்கு எல்லா சமையலுமே டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். வதங்கணும் க்ளீனாக. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இவ்வளோண்டா வந்துடும். இந்த பாருங்கள் வதங்கட்டும். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோட மிக்சியில் போட்டு மறைச்சிடணும். இப்போ வேணும்னா தாளிங்க. நான் தான் தாளிக்கப்பட்ட அப்படியே வச்சுருவோம். அதுவே அவ்வளோ சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தாளிக்கலாம் வேண்டாம். இனிமேல் அப்படியே ஆறட்டும். ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை. பிடிச்சிட்டா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நல்லா இது ஆறிடுச்சு. இனிமேல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதிலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கும் நிறைய பேர் வீட்டில் நிறைய பிள்ளைங்க ஃபேமிலி பெருசுன்னா கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கிங்க. இல்லை வேண்டாம். அரைச்சிருவோமா?
சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாக்கே இந்த பார்த்திங்களா சட்னியோட அழகை பார்த்திங்களா, இனிமேல் எடுத்து கொட்டிட வேண்டியதான் கிணத்துல. சுவையான ஸ்பெஷல் சட்னி ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ் பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் தோசை ஊற்றிடுவோம். ஸ்பெஷல் சட்னிக்கு நல்லெண்ணெய் தான். தோசையில் இன்றைக்கி வெங்காயம் போட்டு கொடுங்க மம்மி. நான் மகா இருக்கிறக்கே விதமாக செய்வேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்பவும் சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணும் அதே தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதுவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ மகள் இது வந்து சின்னதாக தான் ஊற்றப்படுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தடியாக தோசை ஊற்றினா தான். ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் லைட்டாக ஊற்றிடுவோம். இனிமேல் வேகட்டும். இனிமேல் தோசையை மாற்றி போட்டுருவோம். எத்தனை பேருக்கு பொண்ணுங்க வீட்டில் வந்து அப்படி விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அதுமாதிரி பேர குட்டிங்களுக்கும் எத்தனை பேர் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். நானே என் பேரனுக்கு இன்றைக்கி உளுந்து உடையும் செய்யலான்னு வச்சுருக்கேன். காலையிலேயே அவனுக்கும். தோசை நல்லா அழகாக வேகட்டும். நல்லா முருவலாக வெந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு சட்னி வச்சு பிள்ளைக்கு கொடுத்துருவோம். ஒரு கிளாஸ் காஃபி போட்டு கொடுத்துருவோம். தோசை ரெடி ஆகிடுச்சு. என்ன அழகாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இன்னும் எடுத்து வேண்டாம். இது அவ்வளோதான். தோசை எடுத்து வச்சுருவோம் பிள்ளைக்கு. இது என் மகா கல்யாணத்துக்கு போட்ட தட்டு. இது பாங்க ரெபேக்கா சில்பன் போட்டிருப்போம். அழகாக மருமக பேர். சட்னியும் கூட கொஞ்சம் வச்சு அவளுக்கு கொடுத்துருவோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லாருமே செஞ்சு ஆரோக்கியம் சாப்பிடும். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்ச சாம்பார். காலையிலே பைத்தம்பருப்பு சாம்பார். அதையும் பாப்பாவுக்கு சேர்த்து வச்சுட்டேன். உப்பு மட்டும் போட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு உப்பு கம்மியாக சேர்ப்பேன்ல. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இதுமாதிரி காலையிலே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சுவையான ஸ்பெஷல் சட்னி. தோசை ரெடி. 2 வெங்காய தோசையும் வச்சுருக்கேன், சாதா தோசையும் ஊற்றிருக்கேன். பிள்ளைங்களுக்கு 1 கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு. இன்னும் அவள் சாப்பிட்டாலும் ஒரு கிளாஸ் காஃபியோ டீ என்ன கேட்குறாலும் அது. எல்லோரும் இதேமாரி அழகாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.